அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கம் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். நடந்து முடிந்த பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியது. இந்த பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்க பணம் வழங்க கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க கோரி நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன், வி லட்சுமி நாராயணன் அமர்வில் வழக்கறிஞர் மோகன்தாஸ் முறையிட்டார். இந்த முறையீட்டை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஏழை மக்களுக்கு ரொக்க பணம் வழங்கினால் மகிழ்ச்சிதான், ஆனால் இது முழுக்க முழுக்க அரசின் கொள்கை முடிவு என்றும் பணம் வழங்குமாறு அரசுக்கு தாங்கள் உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை விசாரணைக்கு எடுக்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.